ஆகாஷிகா ரெக்கார்டோட பர்ப்பஸ் என்னன்னா, எல்லாம் நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் அதுல இருக்கும். ஸோ யூசுவலா நம்ம அத போய் பார்த்துட்டு, அது என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி மேல உலகங்கள்ல நம்ம என்ன பிளான் பண்ணோம்? எ என்னென்னலாம் டிசைட் பண்ணோம்? அது எல்லாமே கூட இருக்கும். அங்க இருந்து இருக்கும் உங்களுடைய ரெக்கார்ட். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புரியும்? நீங்க ஆக்சுவலா மேல உலகத்துல என்ன பிளான் பண்ணீங்க? இங்க வந்து என்ன நிறைவேத்துனீங்க? எங்க வந்து மிஸ் ஆச்சு? இல்லன்னா எது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க? இது எல்லாமே தெரியும். என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்கீங்க? எந்தெந்த வழியில வழிமாறி இருக்கீங்க? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு, நம்ப ஒரு கரெக்ஷன் மாதிரி பண்ணி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லைஃப் டைம்ல நான் இதெல்லாம் நிறைவேத்தல. நான் பிளான் பண்ணேன் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு. பட் நீங்க பிளான் பண்ணதுல வெறும் 70% இல்ல 50% தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் 50% வந்து நான் நெக்ஸ்ட் ஜென்மத்தில நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்டின்ட்டு இந்த ஆகாஷிகா ரெக்கார்ட் ஆக்சஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு புரியுது. அதேபோல இந்த லைஃப் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் உங்க வாழ்க்கைய அந்த ஆலோசனை எவ்வளோ வேகமா போதோ, அந்த வேகத்தில நம்ப எல்லாமே பார்க்க முடியும். கம்ப்ளீட் நம்ப லைஃப் அவ்ளோ ஃபாஸ்ட்டா. அவ்ளோ ஃபாஸ்ட்டா பார்த்து நம்ப வந்து இந்த டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ தட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் ஆகாஷிக்.